வணக்கம் டெக் தமிழா. லேப்டாப் வந்து ரொம்ப ஒரு கன்வீனியன்டான ஒரு சாதகம். ஸோ டெஸ்க்டாப்பை விட இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறது லேப்டாப் தான். லேப்டாப்ங்கிற பேருன்னு வரும்போதே நம்ம லேப்பில் வைக்கிறது தான். ஸோ லேப்டாப்பில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஹீட் ஜென்ரேட் ஆகுது. ஸோ தைஸ் சூடாகுது, லேப்டாப் சூடாகுது. அந்த பிசிஸை பற்றி விட பிசியில் நல்ல கூலிங் சிஸ்டம்ஸ்லாம் உண்டு. ஆனால் லேப்டாப் என்ன தான் அட்வான்ஸ் ஆனாலும் அதோட கூலிங் டெக்னாலஜி இன்னுமே குறவு தான். ஸோ கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆயிடுது, தைஸ் ஹீட் ஆயிடுது, லேப்டாப்பும் ஹீட் ஆகிடுது. ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்? பல கம்பெனிகள் அதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க கூலிங் பேட் ஆர் கூலிங் ஷீல்டுங்கிறது. ஸோ அது இந்த லேப்டாப்பையும் கூல் பண்ணும், நம்ம தைஸ் நம்ம எங்கே ரெஸ்ட் பண்ணுமோ அந்த இடத்தையும் கொஞ்சம் கூலாக வச்சுக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லேப்கேர் ஃபியூஷன்ங்கிறத ஒரு கூலிங் பேடை பற்றி. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி கூலிங் கோஷன் தருதுங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த லேப்கேர் ஃபியூஷன் கூலிங் பேட். ரொம்ப பேசிக் செட்டப். ஒரு ப்ரீஃப் கேஸ் சைஸில் இருக்குது, ஸ்மால் ப்ரீஃப் கேஸ் சைஸில். ஃப்ரண்டில் ஒரு பெரிய மெஷ் நெட் மெஷ் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு 14 சென்டிமீட்டர் 5.5 இன்ச் சைஸுக்கு ஒரு ஃபேன் உள்ளுக்கு இருக்குது. இங்கே 2 ஸ்டாப்பர்ஸ். லேப்டாப் இங்கே வச்சுன்னா கீழே ஸ்லைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு 2 ஸ்டாப்பர். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேன் உள்ளுக்கு இருக்குது. அதை ஃபேனை லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன அட்ஜஸ்டபிள் மெக்கானிசம். லெஃப்ட் தள்ளிக்கலாம், இல்லாட்டி ரைட்டு தள்ளிக்கலாம். இங்கே 4 சைட்லேயும் ஒரு ஸ்மால் ரப்பர் ஃபூட்டிங்ஸ் இருக்குது. டேபிளில் வச்சா ஸ்லைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்மூத்தாக ரப்பர் ஃபூட்டிங்ஸ். லெஃப்ட் சைடு இங்கே பார்த்துக்கும்போது 4 யூஎஸ்பி போர்ட், ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், பவர் ஆன் ஆஃப் பட்டன். இந்த லேப்டாப் இது கூட ஒரு கேபிள் வந்திருக்கு. அதை நீங்கள் ஃபியூஷன் கூலிங் பேடில் ஒரு எண்டு மைக்ரோ யூஎஸ்பி இதுக்குள்ளே போகுது. இன்னொரு எண்டை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணால் கூலிங் பேட் ஒர்க்காக ரெடி. அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போது கூலிங் பேடில் நம்ம லேப்டாப்பை கனெக்ட் பண்ணலாம். ஸோ லேப்டாப்பை இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த கேபிளை லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணிக்கிறோம், நம்ம கூலிங் பேட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் பவர் ஆன் பட்டனை மறக்காமல் ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபேன் இப்போ சுற்றுறது. அதில் ஒரு நல்ல ப்ளூ லைட் வருது. இட்ஸ் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. பேக் லைட்டட் ப்ளூ லைட் வருது. ஸோ ஃபேன் இப்போ சுற்றுறதுனால கூலிங் பேட் இஸ் ரெடி, ஆப்ரேஷனல். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த கூலிங் பேடில் ஃப்ளாட்டை வைக்காமல் கொஞ்சம் எலிவேஷன் வேணும்னா இதில் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் மெக்கானிசம் இருக்குது. 6 ஸ்டேஜில் நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஹைட் இன்க்ளினேஷன், சரிவு, உங்களுக்கு தேவையான ஹைட் இல்லை சரிவு, உங்களுக்கு எவ்வளோ சரிவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மோட வச்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம் தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் லேப்டாப் வைக்கும்போது ஒரு இந்த அளவுக்கு சரிவு வேணும்னா அதை வச்சுக்கிட்டு லேப்டாப்பை எப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உலாமல் இருக்கிறது ஃப்ரண்டில் ஸ்டாப்பர்ஸ் இருக்குது. ஸோ கீழே உலாது. இப்போ நான் லேப்டாப் வந்து நம்ம லேப்டாப் ஃபியூஷன் ஸ்டாண்டில் வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு இது உபயோகமாக இருக்குங்கிறத பார்க்க போனோன்னா, ஃபேன் சுற்ற ஆரம்பித்த உடனே ஒரு நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் வருது. தொடையில் அது அந்த கூலிங் எஃபெக்ட் தெரியுது. இன்ஃபேக்ட் லேப்டாப் கூட கொஞ்சம் நேரத்தில் அது கூல் ஆயிடுது. ஸோ அந்த அளவுக்கு பார்க்கும்போது தான் நீங்கள் சாதாரண லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ரெகுலர் ஒர்க் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப்பு அந்த இதுக்கு இந்த ஃபேன் ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகும். இந்த ஹை அண்ட் கேமிங் லேப்டாப் சீரீஸ் கிடைக்குது, அதுக்கு இந்த ஃபேன் அந்த அளவுக்கு கூலிங் தாங்காதுங்க நம்ம நினைக்கிறேன். அதுக்கு வேறு ஹையர் அண்ட் ஃபேன் கூலிங் பேட் யோசிக்க வேண்டியும். பட் மோஸ்ட் ஆஃப் நம்ம ஜெனரலாக எல்லோரும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலர் லேப்டாப்ஸ்க்கு இது ரொம்ப உபயோகமாக தான் இருக்குது. நல்ல கூலிங் எஃபெக்ட் வருது. இது ரொம்ப இது ரொம்ப அடக்கமாக இருக்கனால உங்களுக்கு எங்கே தூக்கிட்டு போய்க்கலாம், லைட் வெயிட். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கூலிங் பேட் கூலிங் ஷீல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லேப்கேர் ஃபியூஷனை பற்றி நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கலாம். இது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, எஃபிஷியன்சி கூலிங் எஃபிஷியன்சி நல்லாவே இருக்குது. ஸோ டெக் தமிழா நிகழ்ச்சியில் லேப்கேர் ஃபியூஷன் கூலிங் பேட ரிவ்யூவை நீங்கள் ரசிப்பீங்க நம்புகிறேன். மேலும் பல ரிவ்யூக்களை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறேன். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஸோ மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நிகழ்ச்சியில்.